அடிக்கடிக்கு சொன்னேன் நான். ஆனால் நீங்கள் கமெண்ட்டை கழுவி ஊற்றுனீங்க. தமிழ்நாடு மிகப்பெரிய இந்தியாவிலே ஏழை நாடாக மாறப்போகுது அப்படின்னு நான் சொல்லிகிட்டே வரேன். ஆனால் இது வரைக்கும் நீங்கள் கேட்டுக்கிறதே இல்லை, கேட்குறதும் இல்லை, கேட்டுக்கிறதும் இல்லை. இப்போ பாருங்கள், நான் என்ன சொன்னேன்? ஆந்திரா மிகப்பெரிய தொழில் வளர்ச்சி எட்டும் இந்த 2026க்கு ஆட்சி மாறின பின்னாடி. ஏன்னா இந்த தொழில்துறை அமைச்சராக போட்டிருக்க இந்த பொண்ணு மிகப்பெரிய ஸ்கேம் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே இருக்கிற தொழில்களெல்லாம் விரட்டி விட்டுனுக்கிறாங்க. ஒசூருக்கு பக்கத்தில் ஏர்போர்ட் கட்ட தெலுங்கானா முடிவு செஞ்சிடுச்சு, ஆந்திரா முடிவு செஞ்சிடுச்சு. அது கிட்டத்தட்ட தெலுங்கானா ஆந்திரா ஒசூர்லேருந்து 50 கிலோமீட்டர் தொலைவிலே ஒரு ஏர்போர்ட் வந்துடுச்சு. அந்த ஏர்போர்ட் மட்டும் ஓப்பன் ஆகிட்டா ஒசூரில் இருக்கிற அத்தனை தொழில்களும் பாதி ஓடிடும் அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் யாருமே எல்லாமே என்னங்க இவர் ஒரு ஆட்சி ஒரு கட்சியை பிடிக்கல அதுக்காக எதிர்க்கிறார், ஒருத்தர் புதுசாக ஒரு ஆட்சி வந்ததுனால எதிர்க்கிறார் அப்படின்னு. அவர் கட்சி 3 சீட்டு கூட ஜெயிக்காத ஒருத்தரை முதலமைச்சர் ஆக்குறாங்கன்னா இதுக்கு தான் தமிழ்நாடு பிச்சைக்கார நாடாக இருப்பது இந்தியாவிலே மிகப்பெரிய ஏழை நாடாக மாற்ற தொடங்கிட்டாங்க. ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க, இந்த வருஷம் 2026 இப்போ நடந்த கொஞ்ச நாளில் நடந்த தொழில் வளர்ச்சியில் ஆந்திரா 2வது இடத்துக்கு வந்துடுச்சு, தமிழ்நாடு 10வது இடத்துக்கு போயிடுச்சு. பார்டரில் தொங்கி நிற்கிறோம் 11வது இடத்துக்கு போகிறதுக்கு. சரிங்களா? நான் சொன்னேன்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற தொழில் வளர்ச்சி இன்னும் கொஞ்ச நாள் இருங்க. நம்ம திருப்பூரில் கோயம்புத்தூரில் இருக்கிற முக்கால்வாசி ஃபேக்ட்ரி ஆந்திராவுக்கு போகுது, ஒசூரில் இருக்கிறது முக்கால்வாசி ஆந்திராவுக்கு போகுது, சென்னை முக்கால்வாசி ஆந்திராவுக்கு போகுது. நான் விளையாட்டுக்கு சொல்லலை, இங்கே இருக்கிற ஜென்சிங்க இந்த வீடியோ போட்டு அவளுக்கு மண்டை பேசிக்கின்னு அப்படியே நாங்கள் சாதிச்சிட்டோம் கீதிச்சிட்டோன்னு சொல்லிட்டு இந்த ஜென்சி பசங்கிறாங்கல்ல, அவங்க ஒரு லோடு மண்ணை எடுத்துகிட்டு குழி வெட்டி படுத்துன்னு மேலே கொட்டிக்கினாங்க. அவங்களுக்கு வேலை வாய்ப்புன்றது நீ வாழ்க்கையில் ஏற்பட போகிறதில்ல. இங்கே அறிவிச்சிருக்கிற இலவசங்கள் திட்டங்களை நிறைவேற்றுறது கூட தமிழ்நாடு வெறும் மாதத்துக்கு 1 லட்சம் கோடியா 2 லட்சம் கோடியா கடன் வாங்க போகுது. மிகப்பெரிய நம்ம பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோம். அதுதான் உண்மை. ஒன்றும் செய்ய முடியாது. அனுபவிங்க. அரசியல்ன்றது என்ன நடக்குது நம்மளை சுற்றின்னு தெரிஞ்சிக்காமல் இருந்தீங்கன்னா நீங்கள் மட்டும் இல்லை, நீங்கள் பண்ணுற முட்டாள்தனத்துக்கு நாங்களும் சேர்ந்து தான் அனுபவிக்கணும். ஆந்திரா இன்றைக்கி 2வது மாநிலமாக இந்தியாவில் தொழில் வளர்ச்சியில் வந்துடுச்சு. நீங்கள் டேட்டாவை எடுத்து பாருங்கள். இந்த வருஷத்துக்கான தொழில் ஈர்ப்பில் 2வது இடம், நம்ம 10வது இடத்துக்கு போயிட்டோம். சூப்பரில் எவ்வளோ சொன்னால் கேட்க போகிறீங்க நீங்கள்? ஒன்றும் செய்ய முடியாது, விடுங்க.